சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது கிராஷ் மோட்ல தான் இருக்கு. ரெக்கவரி எப்போ வரும்ன்றது தான் பல இன்வெஸ்டரோட கொஸ்டினா இருக்கு. ரெக்கவரி எப்போ வருங்க சார்? இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன சொல்றேன். பிப்ரவரி 2022 உக்ரைன் ரஷ்யா வார் ஓப்பன் ஆச்சு. பிப்ரவரி 2026 ஈரான் இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் வார் ஓப்பன் ஆச்சு. அப்போ ஆயில் வெண்ட் அப் ஃப்ரம் $60-70 to $120, $125 போச்சு. இப்போ கரண்டாவும் $75-80 $125-130 போயிட்டு கைண்ட் ஆஃப் $100 இப்போ செட்டில் ஆகிட்டு இருக்கு. அப்போ எஃப்ஐஎஸ் அந்த பீரியட்லையும், அதாவது பிப்ரவரி 22 டு ஜூன் 22 அந்த பீரியட்ல அகைன் ஒரு 60,000-70,000 கோடி வித்தா. இப்பயும் 65-70,000 crores வித்திருக்கா. நிஃப்டி அந்த சமயத்துல அந்த பிப்ரவரி 22 பீரியட்ல 18,000 இட் கேம் டவுன் டு 15,000 லெவல்ஸ். இப்போ இந்த பிப்ரவரி 26 இருந்து பாத்தீங்கன்னா இந்த 1 monthக்குள்ள 26,000 இட் ஹஸ் கம் டவுன் டு 22,000 லெவல்ஸ். விஐஎக்ஸ் அப்போ 33க்கு ஸ்பைக் ஆச்சு. இப்போ பார்த்தாக்கா அரௌண்ட் 27-28க்கு ஸ்பைக் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ஐடி பிப்ரவரி 22ல பார்த்தீங்கன்னா ஐடி கேம் டவுன் பை அரௌண்ட் 18-20%. ஆட்டோ செக்டார் கேம் டவுன் பை 18%. அண்ட் தென் ரியாலிட்டி செக்டார் கேம் டவுன் பை 16%. இப்போ இந்த லாஸ்ட் 1 monthல பார்த்தீங்கன்னா அகைன் auto came down by 16-17%, reality has come down by 15%, IT has come down by 7-8%. So patterns are same. உங்களுக்கு probably crashes can create different headlines, but the patterns are the same. February 22ல ஆரம்பிச்ச வார் உக்ரைன் ரஷ்யா வாரோடைய இம்பாக்ட் ஆன் மார்க்கெட்ஸ். தி பீக் ஆஃப் த ஃபால் வாஸ் ஜூன் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு ஃபால். அதுதான் பீக். அங்கிருந்து ஜூன் 22க்கு அப்புறம் மார்க்கெட் இன் 1 year went up to 25%. That was the important. ஏன் ஃபால் ஆறுது? ஃபியர், அன்சர்டனிட்டி. ஒரு மாதிரி பழக்க ஆரம்பிச்சிருது கொஞ்ச நாள்ல. இந்த வார் இப்படிதான் போயிட்டு இருக்கு, ரிஸ்க் அவ்வளவா இல்ல, ட்ரெண்ட் புரிஞ்செடுத்து. தென் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரிகவரி ஆரம்பிச்சிருது. when the recovery comes it's very fast. இப்பயும் அதே ஃபியர், அதே அன்சர்டனிட்டி மேபி இந்த வாட்டி கொஞ்சம் சிவியரா இருக்கு. பிகாஸ் இது வெறும் ஆயில் பிரைஸ் மட்டும் இல்லை, இந்த வாட்டி சப்ளை டிஸ்ரப்ஷன். உங்களுக்கு 22 பிப்ரவரி உக்ரைன் வார்ல சப்ளை டிஸ்ரப்ஷன் ஒன்று வரல. இந்த வாட்டி சப்ளை டிஸ்ரப்ஷன், கேஸ்லயும் டிஸ்ரப்ஷன் சப்ளை, அண்ட் தென் ஆயில் சப்ளை டிஸ்ரப்ஷன், ஃபர்டிலைசர் சப்ளை டிஸ்ரப்ஷன், ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகுது. அதோட இம்பாக்ட், there is a sell-off across all markets, across all asset classes. Interestingly, gold and silverum sell-offல இருக்கு, bondsum sell-offல இருக்கு. So எல்லாமே because of the fear and uncertainty. இதோட peak எங்க தெரியாது. May continue for another 10 days or 2 months or 3 months, we don't know. But all that we are saying is, in the setup, இது it repeats. The same way the outcome will also have a repetition, which means post fall of Ukraine war எப்படி ஸ்பைக் ஆச்சோ மார்க்கெட்ஸ், அதே மாதிரி இப்பயும் recovery can happen, just that we don't know the timing. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மேபி பைசா கேஷ் வச்சிருக்கிறவா they keep adding something. இன்னைக்கு 100 ரூபா இருக்கா என்கிட்ட, I may add 25-30 rupees now. இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆறுது, keep adding. It's an opportunity எடுத்துக்கோங்க. mark to mark losses இருக்கிறவங்க they should not get panicked. But 2-3 years என்னால ஹோல்ட் பண்ண முடியும். I don't mind about current fluctuations, but I can hold for 3 years. It's a good time to add. வெயிட் பண்ணி பொறுமையா எடுக்கலாம். சார் இப்போ நீங்க சொன்னதுலேருந்து பார்த்தாவே இதுக்கு முன்னாடி சினாரியோ மாதிரி தான் இதுவும் இருக்கு. அப்போ ஆயில் சப்ளைல பிரச்சனை இல்லை, இப்போ சப்ளைலே இஷ்யூங்கிறீங்க. ஆனால் மார்க்கெட் லாஸ்ட் 18 months-ஆவே பெருசாக ரிட்டர்னே கொடுக்கலீங்களே சார். செப்டம்பர் 24க்கு அப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவ் மோடில் அப்பப்போ இருந்தாலுமே இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன்னு பார்த்தா பெருசாக இல்லை, இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவோம்? ஏன்னா 2 வருஷமாவே பெருசாக இல்லைங்கிறப்ப ஒரு பேனிக் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. இப்போ அவங்க என்ன பண்ணுங்க சார்? ரைட், பியூட்டிஃபுல். October 24 பீக் அப்போ நிஃப்டி வாஸ் 26,000. அந்த டைம்ல வேல்யூவேஷன்ஸ் வேர் அரௌண்ட் 24-25 times. அட் இண்டெக்ஸ் லெவல்
ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் 30-35 டைம்ஸ். ஸோ த பீக் வேல்யூவேஷன் வாஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் அந்த டைம்ல. அப்போ எவ்ரி ஈவெண்ட் வாஸ் அ ரிஸ்க். ஸோ என்ன ஆரம்பிச்சது, எஃப்ஐஐ செல்லிங்ஸ் ஆரம்பிச்சது. எஃப்ஐஐ விற்க ஆரம்பிச்சாங்க அக்டோபர் 24ல இருந்து. ஸோ 6 monthsக்கு இட் கண்டினியூட். மார்க்கெட்ஸ் கேம் டவுன். பட் அதுக்கப்புறமா 2025 the next event was tariff. Tariff created an uncertainty. ஸோ இந்தியாவுக்கு அது பெரிய இம்பேக்டாக இருந்தது. ஸோ த ஹோல் இயர் நெகோசியேஷன்ஸ் வெண்ட் ஆன். ஸோ மார்க்கெட்ஸ் வேர் நாட் வெரி கிளியர், எப்போ கன்க்ளூட் ஆகும் அதெல்லாம் தெரியாமல் இருந்தது. ஸோ தட் ஹோல் இயர் செல் ஆஃப் கண்டினியூட் ஃபார் எஃப்ஐஐஸ். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, யூஎஸ்ல பாண்ட் மார்க்கெட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் யூஎஸோட ரேட்ஸ் ஏற ஆரம்பிச்சிது. வாட் வாஸ் 1-2% இன் 2020-21, it became 3.5-4% in 2025-26. அப்போ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ற பேசிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட அட்ராக்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒன்று பாண்ட் மார்க்கெட்ஸ் இன் யூஎஸ். செகண்ட் ஏஐ பிளே வந்தது 2025 ஃபுல்லா. ஏஐ ட்ரேடுன்றது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாங்க. எங்க ஏஐ ட்ரேட் இருந்தது? ஒன்று சவுத் கொரியா, தாய்வான், சைனா அண்ட் யூஎஸ். இந்த 4 மார்க்கெட்ஸ் தான் ஏஐ ரிலேட்டடான ஸ்ட்ராங் மார்க்கெட்ஸ் இருந்தது. ஸோ ஆக்சுவலா மணி வாஸ் மூவிங் அவுட் ஃப்ரம் இந்தியா, விச் இஸ் நாட் அ கீ ஏஐ பிளேயர், டு தோஸ் மார்க்கெட்ஸ். இன்னொரு பியூட்டி, அந்த மார்க்கெட்ஸ்லாம் சீப்பா இருந்தது. சவுத் கொரியா வாஸ் வெரி சீப், சைனா வாஸ் வெரி சீப், தாய்வான் வாஸ் சீப். ஸோ நேச்சுரலா மணி ஃப்ளோ வெண்ட் தேர். இது 25 உடைய இது. இப்போ வார், ஈரான் வார். ஆக்சுவலா நமக்கு என்ன, ஜனவரியில திங்ஸ் லுக் வெரி குட். ஏன்னா டாரிஃப் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சது. இந்தியன் மார்க்கெட்ஸும் ரீசனபிளா கரெக்ஷன் ஆரம்பிச்சது. ஸோ இட் லுக்டு லைக். அண்ட் இன்னொன்று பார்க்கணும், நம்ம 25 FY 24-25 ஃபைனான்சியல் இயர் நம்மளோட ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் குறைஞ்சது. பீக் ஏர்னிங்ஸ் க்ரோத்லேருந்து வி கேம் டவுன். அதுவும் ப்ரைசஸ் இம்பேக்ட் இருந்தது. இப்போ அதுவும் ரிகவரி ஆரம்பிச்சது. இந்த லாஸ்ட் குவார்டர் வாஸ் வெரி குட். ஸோ வி தாட் இந்த ட்ரெண்ட் வில் கண்டினியூன்னு. இந்த சமயத்தில் ஈரான் வார் வந்திருக்கு. ஸோ இட் வாஸ் ஆல் ஃபார் எ பர்பஸ். இந்தியன் மார்க்கெட்ஸ் ஹாவ் கம் டவுன் ஃபார் எ பர்பஸ். 24 அக்டோபர்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வாஸ் வெரி ஹை. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரிகர். தென் யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்ஸ் லுக்ட் அட்ராக்டிவ். ஏஐ பிளே கேம் இன். டரிஃப் வாஸ் தேர். நவ் இரான் வார். இத்தனை ஈவெண்ட்டை தாண்டி இங்க வந்து நின்றுருக்கு. இப்போ இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் என்ட்ரி வேல்யூவேஷன்ஸ் ஆர் அட்ராக்டிவ். இப்போ வேல்யூவேஷன்ஸ் கரெக்டா இருக்குங்கிறீங்களா? ஃபேரா இருக்கு. இண்டெக்ஸ் லெவல்ல லார்ஜ் கேப்ல இட் லுக்ஸ் அட்ராக்டிவ். 20 டைம்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. பட் ஃப்ரம் த பீக் இட் ஹஸ் ஆல்சோ கம் டவுன். மேபி கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் வி கேன் டேக் இட். பட் இந்த இடத்துல பணம் போடலாமா? எஸ், வி கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பட் இந்த வீக்னஸ், இந்த டவுன் ட்ரெண்ட் எவ்வளோ நாள் இருக்கும், இட் இஸ் நோபடிஸ் கெஸ். ஏன்னா இந்த வார் இஸ் அன் அன்சர்டனிட்டி. இது ஒரு இடத்துல சொல்யூஷன் வரும்போது இந்தியா லுக்ஸ் அட்ராக்டிவ். ஓகே. ஏஐ பிளேவோட மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் இப்போ ஏஐ பிளே வில் கோ செகண்ட். வாட் வில் பி மோர் இம்பார்ட்டன்ட் போஸ்ட் திஸ் வார் இஸ் விச் கண்ட்ரி லுக்ஸ் ஸ்டேபிள் ஆன் ஃபிஸ்கல், ஆன் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் வேர் வி கேன் இன்வெஸ்ட் அப்படின்னு வரும்போது ப்ராபபிளி எஃப்ஐஐஸ் மே ஸ்டார்ட் புட்டிங் சம் அலோகேஷன்ஸ் டு இந்தியா. டொமஸ்டிக் ஃப்ளோவும் ஃபர்மாக தான் இருக்கு. இது வரைக்கும் பெருசாக வேலை. அஃப்கோர்ஸ் எஸ்ஐபிஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கு. நெட்டாக பார்த்தா பெருசாக இம்பாக்ட் இல்லை. ஸோ என்ட்ரி பாயிண்ட் லுக்ஸ் குட். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. வேல்யூவேஷனும் மேலே இருந்ததுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம்ன்றீங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டர் எந்தெந்த செக்டார்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க சார்? ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லெட் அஸ் டேக் ஐடி செக்டார். லாஸ்ட் 1.5 yearsல நல்ல கரெக்ட் ஆயிடுது. பிகாஸ் வேர்ல்டு தாட் தட் இந்தியா இஸ் நாட் அ மேஜர் ஐடி பிளே. ஸோ ஏஐ இஸ் அ பிக் ரிஸ்க் ஃபார் த ஐடி இண்டஸ்ட்ரி. அதனால ஹெவி செல் ஆஃப். ஸோ இட்ஸ் இன் ஓவர் சோல்டு ஜோன். ஐடி செக்டார் இஸ் இன் ஓவர் சோல்டு ஜோன். ஸோ ஒரு 3-4 years இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா தே ஷுட் ட்ரை அண்ட் சி வெதர் தே கேன் புட் சம் மணி இன் ஐடி செக்டார் நவ். இப்பயும் தெரியாது ஏஐ இஸ் அ பூன் ஆர் பேன், நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் இந்த வேல்யூவேஷன் இஸ் அ வெரி அட்ராக்டிவ் லெவல். We should bet on good IT companies. இது ஒரு செக்டார். Now,
growth செக்டார்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இது ஐடி இஸ் அ வேல்யூ செக்டார். growth செக்டார்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராபபிளி எனர்ஜி பவர் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னாக்கா we are seeing that there is a massive requirement for power. EV, இப்போ oil is a crisis, so எல்லாருக்கும் power is very important. So countries will start looking at generating more power so that their dependence on oil can come down. So coal based power generation can start coming back. Renewables இன்னும் aggressive போவோம். So power generation, power transmission, அதை தவிர அதுக்கு ஆக்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் இன் லைன் வித் திஸ் பவர் செக்டர், ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இருக்கலாம், பவர் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த தீமை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு we can start looking at investing into this power sector. This is one. Now let us take pharma. That's a defensive sector இந்த சுச்சுவேஷன்ல. ஏன்னா இந்த ஆயில் பிரைசஸ்க்கு இதுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. Pharma is also reasonably placed. You can look at that as a sector to add. சார், இப்போ நீங்கள் 3 செக்டார் சொன்னீங்க. இதில் ஐடி செக்டார் வந்து பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி வந்து ஆல்ரெடி மெச்சூர்ட் செக்டார் ஆயிடுச்சு, இனிமேல் ஐடிக்கு போகிறதுல பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுன்றாங்க. இப்போ இதை எப்படிங்க சார் பார்க்கறது? வெரி ட்ரூ. அதாவது என்னன்னாக்கா டெர்மினல் வேல்யூன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க எல்லாருமே. இஸ் த டெர்மினல் வேல்யூ ஹஸ் கம் டு ஜீரோ நவ். இந்த ரிஸ்க் இருக்கா? அட்லீஸ்ட் லார்ஜ் ஐடி கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ், அவளுடைய growth rates are come down to single digit. இதனால இந்த ரிஸ்கை they are perceiving, no two doubts. பட் என்ட்ரி வேல்யூவேஷன் அதை ப்ரைஸ் பண்ணிடுது. அதனால தான் சொன்ன அந்த செக்டார் இஸ் ஓவர் சோல்டுன்னு. உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரீசனபிளாக இருந்ததுன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 10-12% ரிட்டர்ன் அப்படின்னாக்க இந்த வேல்யூவேஷன் இஸ் ஓகே. ப்ளஸ் விதின் த ஐடி செக்டார் we can study and see which are all have a participation in the AI play. Mid cap layer, small cap layer, there are opportunities available. We can identify and get into that IT sector. Maybe ஒரு advisor may help, but entirely negative and it has to be we should be completely out of IT sector னு எடுத்துக்க முடியாது. ஓகே சார். சார், அதே மாதிரி முன்னாடி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வேல்யூவேஷன் இன்னும் அந்த அளவுக்கு இறங்கலை, பீக்ல இருந்தது. இப்போ ஒரு இன்வெஸ்டர் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல போறது பெஸ்டா அல்லது லார்ஜ் கேப் போறது பெஸ்டாங்க சார்? ரைட் நவ் எனக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைஸ்ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட் நவ் வி கெட் இன்டு லார்ஜ் கேப் பிகாஸ் த வேல்யூவேஷன்ஸ் ஆர் ரீசனபிள். We can probably wait for some more time to look at how small and mid cap will do. But actual correction has come. Broader marketல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலக்டிவா ஸ்டாக்ஸ்னு பார்த்தாக்கா ஈவன் ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ்ல ஹெவி கரெக்ஷன் ஹஸ் கம். மீடியன் லெவல் drawdown is around 30%. So there is a real correction happened. 100 rupees இருந்தாக்கா I will now put 70 rupees in large cap. I will put the 30 into mid and small cap. That's how I will put an allocation. Later on I will see. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுன்னா I can rebalance my portfolio. ஓகே சார், இப்போ நீங்கள் செக்டார் சொல்லிட்டீங்க, எப்படி ரீபேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இதை தவிர இந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற புதுசா வர இன்வெஸ்டர்ஸ்க்கு அல்லது ஆல்ரெடி இருக்க இன்வெஸ்டருக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்னங்க சார்? ரைட் நவ் இப்போ நம்ம we are going through a disruption globally because of the current war. There is a complete shift in the way trade will be looked upon. Economic globalization is kind of coming to an end. So localization is going to become even more pronounced. So இதனால என்ன அப்படின்னாக்கா தி சூப்பர் ரிட்டர்ன் எரா கைண்ட் ஆஃப் இனிமேல் இருக்குமான்றதுக்கு ஒரு சந்தேகம் தான். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீசனபிளாக வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோல். 17%, 18%, 20% இந்த தாட்லாம் இதெல்லாம் வெளில வந்துட்டு எனக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வேணும் ஒன்று, ஐ ஷுட் பீட் த இன்ஃப்ளேஷன் 2, அண்ட் 5-6 இயர்ஸ் சைக்கிளை நான் மைண்டில் செட் பண்ணிக்கணும். From 3-4 years cycle, can I look at 5-6 years cycle? If my expectations can be 12-13% or 11-12%, this is a fantastic market. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு entry valuations are attractive, expectation reasonable, கொஞ்சம் longer period because uncertainty can continue for quite some time. Lot of realignments can happen at a global economic levels. பேஷண்ட்டாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஸ்பைக்ஸ் வரலாம்,
ஒரு புல் மார்க்கெட் சைக்கிள் வரலாம், பட் we should be prepared for a reasonable expectation. ஓகேங்க சார். இப்போ மார்க்கெட்ல என்ட்ரி ஆகுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். Thank you.